19வது சங்கீதத்தை நாம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நாம் பார்த்தோம். 19வது சங்கீதம், அதை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு என்று தெரியவில்லை. 19வது சங்கீதம் நம்முடைய மனதிலிருந்து அகலக்கூடாது என்பதற்காகவே நான் திரும்பவும் அதை சொல்கிறேன். மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல வர வேண்டும் என்று சொல்லி அந்த சங்கீதத்தில் நாம் பார்த்தோம். அதுதான் நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இன்றைக்கும் அதே போல இன்னொரு அதிகாரத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஆகவே நீங்கள் எல்லாரும் தயவு செய்து நாம் கூர்ந்து கவனிக்க முடியாத உங்கள் அன்போடு கேட்கிறேன். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமக்கு பலன். ஆகவே தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு வாரமும் தேவன் கற்றுக் கொடுக்கிறவரை நாம் கற்றுக்கொண்டால் நாம் வளர்ந்து கொண்டே நாம் போகலாம். இன்றைக்கு நான் தெரிந்து கொண்ட அதிகாரம் எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம். எரேமியாவின் புத்தகம் 17. தயவு செய்து 895வது பக்கம். இந்த புத்தகத்தில், இந்த அதிகாரத்தில் அருமையான சில வேத வசனங்கள், நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற வசனங்கள் எல்லாம் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. 5ஆம் வசனத்தை பாருங்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். மனுஷனை நம்பி மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு, மாம்சமானதை என்றால் தன்னுடைய மணி பவர், இல்லைன்னா தன்னுடைய மசில் பவர், தன்னுடைய ஜனம், தன்னுடைய ஜாதி, தன்னுடைய பணம் என்றெல்லாம் எங்கெங்கெல்லாம் வலிமை இருக்கிறதோ, பலம் இருக்கிறதோ, அவைகளை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிறது இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். எதுவானாலும் சரி, நம்முடைய படிப்பு நமக்கு பலமாயிருந்தாலும், நம்முடைய அறிவு திறமை பலமாயிருந்தாலும், இவைகளை தனக்கு பலமாய் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். 7வது வசனத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அது நெகட்டிவ், எதிர்மறையான ஒரு வார்த்தை. இங்கே பாருங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, தனக்கு எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதற்கு முன்னாடி தன்னுடைய புயபலத்தை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் சபிக்கப்பட்டவன். இங்கே கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். இதை விசுவாசிக்கிறீங்களா? இந்த வசனம்லாம் இந்த அதிகாரத்தில் தான் இருக்குது. ஆகவே இந்த அதிகாரத்தில் உள்ள இந்த வசனங்களை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டி சிலவற்றை நான் உங்களுக்கு நம்முடைய மனதில் இருக்கும்படியாக நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 19 மன்னிச்சக்கூடாது, நமக்கு மறக்கக்கூடாது. 8வது வசனத்தை பாருங்கள். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். யார்? கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன், மனுஷி, குடும்பம், அவர்கள் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்ட கால்வார ஓரமாய் இருக்கிற மரத்தை போல் இருப்பார்கள். நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு இந்த வாக்கு தத்தம் உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். கொஞ்சம் சத்தமா நம்ம சொல்லுவோம். ஆமேன். ஆமேன் சொல்றது இந்த வசனம் எனக்கு தான் அப்படின்னு சொல்வதற்காக நான் சொல்கிறேன். ஒரு 3 இடம் நம்ம ஆமேன்னு சொல்லிட்டோம்னா கொஞ்சம் மனசுல நெஞ்சியும் பதிஞ்சிடும் இந்த வசனம். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இதை எப்படி கொடுக்கும்? அது செழிப்பாய் இருக்கும். பாருங்கள், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் எப்படி கனி கொடுக்கும்? வருத்தமின்றி கனி கொடுக்கும். அதுதான் யார்? கர்த்தரை நம்பியிருக்கிற ஒரு மனுஷன், கர்த்தரை நம்பியிருக்கிற ஒரு மனுஷி.
கர்த்தரை நம்பி இருக்கிற ஒரு குடும்பம். இந்த உலகத்தில் எல்லாருக்கும், எல்லா மரங்களுக்கும் என்ன வரலாம்? உஷ்ணம் வரலாம், மழை தாழ்ச்சி என்ன செய்யலாம்? வரலாம். ஆனால் கர்த்தரை நம்பி அவரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் அந்த உஷ்ணம் வரதை உணர மாட்டான். தேவன் அந்த உஷ்ணத்தை எல்லாம் இடந்து நினைச்சுவார், கடந்து பண்ணுவார். உஷ்ணம் வரும், நம்முடைய வாழ்க்கையில உஷ்ணம் வரும். எல்லாருக்கும் போல நம்முடைய வாழ்க்கையிலும் உஷ்ணம் வரும். எல்லாருக்கும் போல மழை பெய்யவில்லை என்றால், மழை சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கும் நீதிமானுக்கும் எல்லாருக்கும் சமமாய் என்ன செய்கிறது? மழை பெய்கின்றது. அப்பேற்பட்ட மழை தாழ்ச்சி அடைந்தால் கூட அதை யார் உணர மாட்டார்கள்? கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷர் நினைச்ச மாட்டார்கள், உணர மாட்டார்கள். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்கள். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இந்த வசனத்தெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனம், இதுவும் முக்கியமான வசனங்கள் தான். அடிக்கடி பார்க்கிற எல்லாவற்றை பார்க்கிலும் எது மோசமா இருக்கு? இருதயம் மோசமா இருக்கு. இது கர்த்தர் சொல்றதை நிச்சய மாட்டேங்குது, நம்ப மாட்டேங்குது, சுவாசிக்க மாட்டேங்குது. கர்த்தரையே நம்பிக்கையாக இருக்கணும்னு சொன்னா அதுல நிலைத்திருக்க மாட்டேங்குது. அங்கே இங்கும் என்ன செய்கிறது? ஓடுகிறது. இந்த உலகத்தின் பால் ஓடுகிறது. இல்லை என்றால் தன் நம்பிக்கையை வேறு எதிலோ வைக்கிறது. தேவன் நமக்கு ஒன்றை கொடுத்து விட்டால் அதையே பிடித்து கொண்டு அதை பலமாக்கி கொண்டு நாம் இருக்க முயற்சிக்கிறது இந்த இருதயம். ஆகவே தான் இந்த தீர்க்கதரிசி எரேமியா ஜனங்களுக்கு அவர் 40 வருஷமாய் அவர் என்ன செய்கின்றார்? தேவனுடைய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருந்தார். 40 வருஷமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தார். நீங்கள் சில இடங்கள்லாம் இந்த தீர்க்கதரிசி சொல்கிறதை பார்த்தால், இவர் பேசி முடிச்ச உடனே சர்ச்சில் இருக்கிற பிரதான ஆசாரியர், அங்கே தேவாலயத்தில் இருந்த பிரதான ஆசாரியர் உடனே போய் இழுத்துட்டு வந்து அவனை அடித்து எங்கே போட்டாங்க? ராஜாவுடைய அரண்மனையிலே காவலிலே போட்டார்கள், ஜெயிலில் போட்டாங்க. ஏன்? தேவனுடைய வார்த்தையை அவர் சொன்னதுனால். அவர் அழுவார். தீர்க்கதரிசி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் சொல்லுவதனால எப்படி இருக்கேன்? என்னை சிறுமைப்படுத்துகிறார்கள், இல்லை என்றால் நான் இல்லாதவனு போல அவனுடைய புலம்பல். அப்படியா இந்த ஜனங்களுக்கு நம்முடைய வார்த்தைகளை சொல்வதனால என்ன என்னை இப்படி பண்ணுகிறார்கள் என்று சொல்வார். அதுக்கப்புறமும் அவர் சொல்வார், நான் என்ன வேணாலும் என்ன செய்யுங்க, என்னை செஞ்சுக்கோங்க, ஆனால் சொல்வதை மட்டும் கேளுங்கள், நான் சொல்வதை கேளுங்கள். அப்படியாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசி யார்? எரேமியா. அவர் சொல்கிறார், மனுஷனுடைய இருதயம் எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கு, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாக கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தருகிறோமாய் இருக்கிறேன். அடுத்தது பாருங்க, 16வது வசனத்துல, நானோ உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன், இதற்கு நான் மிஞ்சி நடக்கவில்லை, ஆபத்து நாளை விரும்புவதும் இல்லை என்று நீர் அறிவீர், என் உதடுகளிலிருந்து புறப்பட்டது உமக்கு முன்பாக செபையா இருக்கிறது. தீர்க்கதரிசி சொல்கிறார், நானோ உமக்கு முன்பாக நான் உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன், நான் இதற்கு மிஞ்சி நான் ஒன்றும் சொல்றதில்லை, நான் ஒன்றும் செய்யறதில்லை. அப்படியாய் ஜனங்களுக்காக பரிதாபப்பட்டு ஜனங்களை தன்னுடைய மனதிலே வைத்துக் கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசி யார்? எரேமியா. நான் இதுல 20வது வசனத்திலிருந்து அப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன சிலவற்றை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இவைகளெல்லாம் இதே அதிகாரத்தில் அவர் சொல்லிவிட்டு அதை சொல்கிறார். 20ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் பார்ப்போம். அவர்களுடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஜனங்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அதில் 19 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீ போய் யூதாவின் ராஜாக்கள் வரத்தும் போக்குமாய் இருக்கிற இந்த ஜனங்களின் புத்திரருடைய வாசலிலும் எருசலேமின் எல்லா வாசல்களிலும் நின்று கொண்டு அவர்களுடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த வாசலில் பிரவேசிக்கிற யூதாவின் ராஜாக்களும் எல்லா யூதரும் எருசலேமின் எல்லா குடிகளுமாகிய நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தீர்க்கதரிசியை பாருங்கள். ஜனங்கள்
எருசலேமுக்கு வருத்தும் போகுமாய் இருக்கிற அந்த இடத்திலே நின்று கொண்டு அவர் சொல்கிறார், ஜனங்களே, ராஜாக்களே, பிரபுக்களே, நீங்கள் நான் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களுடனே சொல்வது என்னவென்றால், நீங்கள் ஓய்வு நாளில் சுமைகளை எடுத்து அவைகளை எருசலேமின் வாசலுக்குள் கொண்டு வராதபடிக்கும், ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளிலிருந்து சுமையை வெளியே கொண்டு போகாதபடிக்கும், ஒரு வேலையும் செய்யாதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாயிருந்து நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து சொல்வதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். ஜனங்கள் வருத்தும் போயுமாய் இருக்கிற சந்தியிலே அவர் நின்று கொண்டு ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஓய்வு நாளிலே என்ன செய்ய வேண்டாம், உங்கள் சுமைகளை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம். நீங்கள் ஓய்வு நாளில் சுமைகளை எடுத்து அவைகளை எருசலேமின் வாசல்களுக்குள் என்ன செய்ய வேண்டாம், கொண்டு வர வேண்டாம். முதல் பாயிண்ட். இரண்டாவது, ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளிலிருந்து சுமையை வெளியே கொண்டு போக வேண்டாம். உங்க வீட்டிலிருந்து சுமையை வெளியே கொண்டு போக வேண்டாம். நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது சுமையை உள்ளே கொண்டு வர வேண்டாம். இவர்கள் சுமையை சுமந்து கொண்டே இருந்தவர்கள், வாரம் முழுவதும் சுமையை சுமந்து கொண்டே இருக்கிறார். தீர்க்கதரிசி அவர்களை பார்த்து ஓய்வு நாள் என்று நீங்க என்ன செய்ய வேண்டாம், இதை செய்ய வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் புதிய உடன்படிக்கையில ஓய்வு நாள் என்பது மோசே அந்த இளைப்பாறுதலுக்குள்ள உங்களை நினைச்சவில்லை, நடத்தவில்லை. ஆனால் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா வந்து நம்மளை மீட்டெடுத்தவர் நம்மளை நினைச்சிருக்கிறார், இளைப்பாறுதலுக்குள் நடத்தியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே இளைப்பாறுதலுக்குள் நடத்தவில்லை. அப்படி இல்லை என்றால் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அப்படி சொல்லியிருக்க மாட்டார். இவைகளை காட்டிலும் விசேஷித்த ஒன்றை உங்களுக்காக நினைச்சிருக்கிறோம், வைத்திருக்கிறோம் என்று உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லியிருக்க மாட்டார். ஆகவே அந்த இளைப்பாறுதல் புதிய உடன்படிக்கையில் உள்ளவர்களுக்கு என்ன செய்யிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை சுதந்திரிக்கும்படியாகவே நாம் நினைச்சிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஓய்வு நாளிலே அவர்கள் இளைப்பாறுதலாக இருக்க வேண்டிய நாளில் கூட அவர்கள் தங்களுடைய சுமையை சுமந்து கொண்டு வீட்டிற்குள்ள ஆலயத்திற்குள்ளே வந்தார்கள். அவர் வீட்டிலிருந்தும் சுமையை என்ன செய்து கொண்டார்கள், வெளியே கொண்டு போனார்கள். நான் இந்த வசனத்தை நான் பார்த்த பொழுது நம்மில் அநேகர் தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு என்று கொடுத்திருக்கிற அந்த இளைப்பாறுதலை இன்னும் அடையாமல் என்ன செய்கிறோம், நாம் இருக்கிறோம். நம்மில் அநேகர் நம் ஆலயத்திற்குள் நம்ம வீட்டை விட்டு வெளியே வரும்போது, வீட்டிலிருந்து வெளியே வரும்போது என்ன கொண்டு வருகிறோம், சுமையை கொண்டு வருகிறோம். நாம் ஆலயத்திற்கு வரும்போதும் என்ன கொண்டு வருகிறோம், சுமையை கொண்டு வருகிறோம். ஆகவேதான் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற அந்த இளைப்பாறுதலை அடைந்தவர்களாக இல்லாமல் சுமையை சுமந்தவர்களாகவே நாம் அநேக நேரம் நம்முடைய சபைகளிலே கூட நினைக்கிறோம், உட்கார்ந்திருக்கிறோம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில கூட நமக்கு என்ன இருக்கிறது, சுமை இருக்கு.